எஸ்.ஜே. சூர்யா, இந்த தமிழர் முகமூடி என்பது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க இருக்காங்களே தவிர தமிழர் என்ற உணர்வு அவர்கள் கிட்ட இல்லை. அந்த அடிப்படையில் தான் அந்த குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைக்கிறார் என்கிறார் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி. உங்களுடைய பார். அதான் அம்மா ஒரு 7 நிமிஷம் பேசினாங்க, குறுக்கிடாமல் என்னுடைய பதில். அதாவது முதல்ல அவங்க சொன்னாங்க, இவரை கேளுங்க, இவர் முதல்ல ஆர்எஸ்எஸ்காரன்னு சொன்னாங்க. உண்மைதான். நான் 7 வயதிலிருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌட் ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக் தான், தமிழனும் தான். ஆனால் இவங்களை கேட்டிங்கன்னா தமிழன் வராது, திராவிடன்னு தான் சொல்லுவாங்க. தமிழன்னு சொல்வதற்கே கூச்சப்படக்கூடியவர்கள் தான் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது, முதல்வர் பேசியதில் 2 விஷயங்கள் இப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா, அதாவது இவங்க தமிழர்களை திருடர்கள் என்று சொன்னார்கள். இதே தான், அதாவது இவங்க முதல்வரிலிருந்து கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொய்யை எப்படி மெழுகேற்றி உண்மை போல மக்களிடம் சொல்வதை மிக மிக கை தேர்ந்தவர்கள். இன்னைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நக்சல் இயக்கத்திற்கு ஆதரவாக அந்த தீர்ப்பை வழங்கினார் அப்படின்றத நீங்கள் ஓப்பனிங் ரிமார்க்ஸில் சொன்னீங்க. இதே முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு வேட்பாளரை சுதர்சன் ரெட்டி அவர்களை அமித்ஷா அவர்கள் நக்சல் என்று அழைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் என்றால், சுதர்சன் ரெட்டி அந்த நக்சலத்திற்கு ஆதரவாக அந்த தீர்ப்பை கொடுக்காமல் இருந்திருந்தால் 2020க்குள்ளாகவே இந்தியாவிலிருந்து நக்சல் தீவிரவாத இயக்கம் ஒழிந்திருக்கும் அப்படின்ற கருத்து சொல்கிறார். அப்போது இதை எப்படி மாற்றி 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 சொல்கிறது? இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா, சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2005ஆம் ஆண்டு சல்வாஜுடம் அப்படின்ற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. அதன் மூலமாக நக்சல் இயக்கத்தை எதிர்க்கிறார். அப்ப மத்தியில் இருந்த காங்கிரஸ் கட்சி யூபிஏ சர்க்காரும் அதற்கு மிக மிக ஆதரவு. சல்வாஜூடத்தை உண்மையில தொடங்கினவரே மகேந்திரகுமார் என்கிற காங்கிரஸ் எம்எல்ஏ தான். 2 அரசுகளும் சேர்ந்து ஒழிக்க முயற்சி செய்தது. அது நீதிமன்றம் தீர்ப்பு வந்ததனால் அது விடப்பட்டு விட்டது. அப்போ காங்கிரசுக்கு ஆதரவாக தான் அமித்ஷா அவர்கள் இப்படி தீர்ப்பை தப்பா சொல்லிட்டாரு என்று கருத்து சொல்றாரு. இதற்கு மாத்தி என்ன சொல்றாங்கன்னா, வரன்முறைகளுக்கு உட்பட்டு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை இப்படியான ஒரு விமர்சனம், அதாவது உச்சநீதிமன்றம் என்ற தளத்தை பயன்படுத்தி நக்சல்களுக்கு ஆதரவான தீர்ப்பை வழங்கினார் அப்படின்னு ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் சொல்றது சரியா? இல்ல, அது எங்களுடைய கருத்து. அன்னைக்கு காங்கிரஸுடைய கருத்துமே அதுதான். காங்கிரஸ் தலைவர்களே அந்த தீர்ப்பு தவறு, இது நக்சல் இயக்கத்தை அழிப்பதில் பின்னோக்கி சென்றுவிடும் கருத்து சொல்லியிருக்காங்க. அதை இவர்கள் எப்படி ஆதரவாக தீர்ப்பளித்தார் அப்படின்னு சொல்றது சரியா? ஆமா, ஏன்னா அது ஒவ்வொரு இடத்துல ஒரு சூழ்நிலை இருக்கும். சுதர்ஷன் ரெட்டி அவர்களுடைய சூழ்நிலை வேற மாதிரியாக இருந்தாலும், சத்தீஸ்கர்ல என்ன பிரச்சனை, அங்க நக்சல் இயக்கத்தினால் மக்களுக்கும் வளர்ச்சிக்கும் எவ்வளவு பாதிப்பு அப்படின்றதை உணர்ந்தவராக இருந்திருந்தால் அன்று அந்த தீர்ப்பை கொடுத்திருக்க மாட்டார் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்து. இப்போ அவரை ஒரு நக்சல் அப்படின்னு சொன்னார்ன்றதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கு? ஆனா முதல்வர் இன்னைக்கு பேசும்போது சொல்றார், இந்த மாதிரி பொய்யை மாற்றி மாற்றி சொல்லியே வார்த்தை ஜாலங்கள் பண்ணுது. இப்போ இந்த டாபிக் குறித்த என்னோட கருத்து என்னவென்றால், இன்னைக்கு 395 வாக்குகள் வாங்கினால் அவர் துணை குடியரசுத் தலைவர். பிஜேபி கிட்ட மட்டுமே 341 வாக்குகள் இருக்கின்றது. எங்கள் கூட்டணி 425 வாக்குகள். அப்ப எங்களுடைய வெற்றி என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இவர்கள் இந்த பிரச்சனை இவர்களுக்கு எங்கே வருகிறது என்றால், இப்போ இவர் சொல்றாரு தமிழர் என்ற முகமூடி. இதே முகமூடி போட்டவர் தான் 1999ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் திமுகவும் சேர்த்து ஜெயிக்க வச்சது பாராளுமன்ற உறுப்பினரா. ஒரு 2 வாரத்திற்கு முன்பு இதே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல்வர்களை சந்தித்தார். அப்போ அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக தெரியவில்லை. எங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களா ஆர்எஸ்எஸ் காரங்க, உங்களுக்கு சித்தாந்தத்தில் எதிராக இருக்கக்கூடியவர்கள்னால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தீகா கொள்கையை சார்ந்தவர்கள். தீகா ஒரு தேச விரோத சக்தி, இந்திய விடுதலையை எதிர்த்த கட்சி, இன்று வரைக்கும் இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி. இந்த கருத்தியெல்லாம் நான் சொல்ல இல்ல குறிக்கிறாதீங்க. உங்க டைம் வரும்போது சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் தேச விரோத அமைப்பு, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட தப்பு சார் வாபஸ் வாங்குங்க. தேச விரோதம் என்ற தவறான வார்த்தை. இல்ல, தேச விரோதம் தவறான வார்த்தை. இந்த ஆக்டிங்லாம் வேணாம். எந்த ஆக்டிங்? உங்க ஆக்டிங் வேணாம். ஆர்எஸ்எஸ் சொல்றவங்க சுதந்திர சமரசம்ல அந்த ப்ரோக்ராம் சார் ரவுடித்தனத்தெல்லாம் இங்க காட்டாதீங்க. ரவுடித்தனத்தை இங்க காட்டாதீங்க. ஏன் கருத்து சொல்லுங்க? ஏன் கருத்து சொல்லுங்க? ஏன் கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இந்த ரவுடித்தனத்தை ஸ்டுடியோ கழிய சொல்ல கூடாது. ஏன் கருத்து சொல்லுங்க? என்னுடைய கருத்து காந்தி சுட்டுக் கொன்றவன் ஆர்எஸ்எஸ் நிறுத்தவன். இந்த ரவுடித்தனம் வெளிய கூட்டவே. இந்த ரவுடித்தனம் வெளிய தேச விரோதம் எப்படி சொல்றாரு? தீகாவை உள்ள போக வேண்டாம். தீகாவை தேச விரோத அமைப்பு ஆர்எஸ்எஸ். அதை எப்படி சொல்றீங்க? முதல்ல கருத்து முடிச்சு. தீகாவை தேச விரோத அமைப்பு ஆர்எஸ். தீகாவை எப்படி சொல்வாரு? பயப்படாதீங்க. தீகாவை தேச விரோத கருத்து கொண்ட ஒரு இயக்கம் அப்படின்னு நானும் தான் சொல்லுவேன். அப்ப அது ஒரு கான்ட்ரோவர்சி தான். தீகாவை மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றது யார் கொன்னாங்க? அதுல இருந்தாரா இல்லையா? யார் கொன்னாங்க? பயிற்சித்தாரா
இல்லையா? யாருக்கு 3 முறை தடை செய்யப்பட்டீங்களா இல்லையா? யாருக்கு நாங்க இந்த மண்ணில் அப்புறம் ஏன் 3 உங்க முறை தடை கட்சி செய்யப்பட்ட ஆட்சியில அமைப்பு. நேரு ஆட்சியில் இருக்கும்போது ஏன் தண்டனை வாங்கி 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு RSS. தன்னுடைய தீவிரவாத செயல்களுக்காக. இல்ல இல்ல அப்படியான ஒரு அதிகாரப்பூர்வமாக அப்படி சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நீங்க தேச விரோத கட்சி அப்படின்னு குறிப்பிடுறது இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தார்கள். இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தார்கள். அதனால இல்ல இல்ல அமெரிக்கால பட்ஜெட் தடை பண்ணிருக்காங்க. இந்திய சுதந்திர தினத்தை துக்க தினமாக தீகாவை தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் தடை பண்ணிட்டாங்க. இல்ல அமெரிக்கால டிக்ளேர் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு வந்து துக்க தினமா கடைபிடிக்க சொன்னவர் தந்தை பெரியார். ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அண்ணா ஏத்துக்கல. தேச அண்ணா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தேச விரோதி சொன்னாரு. அவர் தான் கருத்தை மாத்துறாருன்னா சந்தோஷம். அந்த டாபிக்ல நான் சரி, கருத்து சரி, நீங்க இல்ல, சொல்லுங்க. துக்க நான் தினமா conclude ஏன் பண்ணலங்க. இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். துக்க தினமா ஏன் கடைபிடிக்க சொன்னார்னா ஆங்கிலேயன் அது உங்க போயிட்டா, டைம்ல ஆனா நீங்க பதில் சொல்லுங்க. பார்ப்பனர்கள் உங்க அவர்கள் டைம்ல வந்து பதில் சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் இது என்னோட அண்ணா டைம். ஏத்துக்கலையே. உங்க டைம்ல பதில் அதை சொல்லுங்க. ஏத்துக்கலையே. அது உங்க தவிர டைம்ல பதில் பெரியார் சொல்லுங்க. சொன்னது அண்ணா ஏத்துக்கல. RSS-ஓட உங்க டைம்ல பதில் சொல்லுங்க ப்ளீஸ். RSS-ஓட இல்ல இல்ல உங்க டைம்ல பதில் சொல்லுங்க மேடம். RSS-ஓட உங்க டைம்ல பதில் சொல்லுங்க ப்ளீஸ். உங்க டைம்ல பதில் சொல்லுங்க. RSS-ஓட என்னுடைய நேரம் இது, குறுக்கிடாதீங்க. உங்க டைம்ல பதில் சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவில்லை. கண்ணியம் காக்க வேண்டும், கண்ணியம் காக்க வேண்டும். விவாத மேடையில விவாத மேடையில கண்ணியம் காக்க வேண்டும், கண்ணியம் காக்க வேண்டும். மக்கள் பார்க்கிறார்கள். கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இந்த அராஜகத்தை பண்ணாதீங்க. என்ன பேச விடுங்க. என்னுடைய நேரத்துல என்னுடைய கருத்தை உங்க டைம் வரும்போது பேசுங்க. உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. உங்கள் நேரம் வரும்போது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். கண்ணியம், குறைந்தபட்ச கண்ணியம் இல்லாத ஒரு கட்சி திமுக என்பது இன்று விவாத மேடையில் நிரூபணமாகிறது. என்னுடைய நேரத்தில் நீங்கள் குறுக்கிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்கள் நேரம் வரும்போது பதில் சொல்லுங்கள். உங்கள் நேரம் வரும்போது பதில் சொல்லுங்கள். உங்கள் நேரம் வரும்போது பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன வார்த்தையை நாங்களும் அந்த அப்ஜெக்ட் பண்ண முடியும். ஆனால் கண்ணியம் காத்தோம். இதான் பிஜேபி RSS இப்படி அடாவடித்தனம் பண்றதுதான் திமுக. அதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ இல்ல இல்ல அவங்க எங்க மேல குற்றச்சாட்டு வைப்பது போல் நாங்கள் திக மீது 1000 குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும். அதனால் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணி ஒதுக்கிட முடியுமா? முடியாது. RSS இருப்பது அது ஒன்றும் எங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை, உங்களுக்கும் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை. மூன்றாவது, இவர்கள் தமிழர் முகமூடின்னு சொல்வது என்னவென்றால், காலம் தொட்டு மூப்பனார் அவர்கள் பிரதமர் ஆகக்கூடாது என்பதிலிருந்து அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறை ஜனாதிபதி ஆகக்கூடாது என்று கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை தவிர வேறு எந்த தமிழரும் இந்தியாவின் உயர் பதவியில் அமரக்கூடாது என்பது ஒரு கொள்கை. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் என்றால் கருணாநிதி குடும்பம் மட்டுமே உயர்ந்த பதவிகள் இருக்க வேண்டும். அதனால வேற எந்த தமிழரும் உயர் பதவிக்கு போகக்கூடாது அப்படின்ற கொள்கை இருப்பதனால்தான் இன்று ஒரு தமிழரை ஆதரிக்காமல் வேற்று மாநிலத்தை ஆதரிக்கிறார்கள். இது மட்டும்தான். குடும்பம் மட்டுமே பிரதானம். குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் உச்ச பொறுப்பு போயின்னு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் என்றால் இங்க இருக்கக்கூடிய முதல்வரோட புரோட்டோகால்ல பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இன்னொரு தமிழர் நம்மை விட உயர்ந்த பொறுப்பில் இருப்பதை சகிக்க முடியாத ஸ்டாலின் அவர்கள் அவரை ஆதரிக்க மாட்டேங்கிறார் அப்படின்றது எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இல்ல அப்படியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா ஏன் அவர் சுதர்ஷன் ரெட்டி ஆதரிக்க போறார்? ஆனா ஒரு தமிழர் இல்ல இல்லையா? தமிழர் இல்ல, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கணும், கருணாநிதி குடும்பம் தான் இருக்க வேண்டும். வேறொரு தமிழர் உயர் பதவிக்கு சென்று விடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் அவர்களுடைய பிரச்சனை. சரி, திரு அலி மல்பூப், இல்ல இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ரெண்டு மூணு விஷயம் தமிழர் என்பதனால் திமுக ஆதரிக்க மறுக்கிறது என்றால் 1984 ஆர் வெங்கட்ராமன் தமிழர் இல்லையா? அப்போது ஏன் பிஜேபி வந்து பிசி காம்ப்ளே என்கின்ற ஒரு சங்கிலியிலிருந்து பிறந்து வந்தவரை ஆதரித்தார்கள்? அப்பா அவர் வந்து தமிழர்னு தெரியலையா? எதுக்கு இந்த வாதம்? முதல்வர் சொன்ன வாதத்தில் ஒரு நேர்மை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அரசியல் ஆதாயத்திற்காக ஒடிசாக்கு போவார். போய் ரத்னாபந்தரின் சாவியை தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடிவிட்டு சென்றார்கள் என்று சொன்னாரா இல்லையா? சொன்னார். அதற்கு பிறகாவது அதுக்கான ஆதாரத்தை கொடுத்தாரா? அல்லது அதற்கு பிறகு வருத்தத்தை பதிய வைத்தாரா? இல்லை, நான் சொன்னது தவறு அப்படின்னு சொன்னாரா? சரி, ஒரு தமிழ் பாபு உங்களை எல்லாம் ஆளலாமா? ஏன் ஒரு தமிழ் பாபு ஒரிசாவை ஆளக்கூடாதா? ஒரு தமிழ் பாபு ஆளலாமான்னு அமித்ஷா பேசலையா? அன்னைக்கு ஒரு தமிழர் பிரசிடென்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே துணை ஜனாதிபதியாக வர்றதுக்கான தகுதி அவருக்கு இருக்கும்போது, இந்தியாவுக்கே துணை ஜனாதிபதியாக வரக்கூடிய தகுதி இருக்கும்போது, ஒரு சாதாரண ஒரிசாவுக்கு முதல்வராக வந்து ஒரு தமிழர் வரக்கூடாதா? ஒரு தமிழ் பாபு உங்களை ஆள்வதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கேட்கலையா நீங்கள்? அதை விடுங்க. தமிழர்கள் இலை விரித்து உணவருந்தக்கூடிய கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி வீடியோ போட்டிங்களா இல்லையா? அதுக்கு பிறகு அதை பற்றிய பின்விளைவுகள் வந்ததற்கு பின்னால் அதை நீக்கினீங்களா இல்லையா? எதுக்கு அப்போ தமிழர்களின் மீது உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால், ஏன்னா மேடம் வந்து ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டாங்க. மகாராஷ்டிராவிலே வந்து பிரச்சனை வருது.
மராத்தி இஷ்யூ வருது, ஏன்னா ஹிந்தி இம்போசிஷன் வரும்போது. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே அதில் வந்து அந்த ஸ்டாண்டில் நின்றாங்க, மராத்தி தான் முக்கியம் அப்படின்னு. இங்கிருந்து சென்ற இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று தமிழுக்கு ஆதரவாக அல்லது அந்த மண்ணின் மைந்தர்களுடைய மொழிக்கு ஆதரவாக பேசியிருந்திருக்கணும், அல்லது மராத்தியை வந்து உயர்த்தி பிடிக்கிறது தான் நல்லது, அங்கே கவர்னராக இருக்கிறதுனால கரெக்டு தாங்க, இந்த மண்ணில் அதுதான் முக்கியம்னு பேசியிருக்கணும். அதை விடுத்து விட்டு நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எம்பியாக இருக்கும்போது, தமிழ்நாட்டில் எம்பியாக இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் வந்து ஹோட்டலுக்கு வெளியே, இதை நீங்கள் இந்த சம்பவத்தை ரொம்ப உற்று கவனிக்கணும், அவர் சொல்கிறார் அதை. ஒரு ஹோட்டலுக்கு வெளியே தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டால், அவன் இங்கே இருந்து தமிழ் கற்றுக்கவே இல்லை, அதனால் அடிக்கிறேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா தமிழ்நாட்டில்?